நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடித் தோட்டத்தில் இந்த டபுள் பம்ப் ஸ்ப்ரேயரை நான் ஏற்கனவே அசன் பண்ணி காமிச்சிருந்தேன். இந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ணலாம், அல்லது நம்ம பைக் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி வச்சும் ஆப்ரேட் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் 12 வோல்ட் அடாப்டர் வச்சும் ஆப்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சும் ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி காமிச்சிருந்தேன். அதோட கனெக்ஷன் டயக்ராம் வந்து அந்த வீடியோவில் அதிகமாக இருந்ததால் அது கனெக்ஷன் டயக்ராம் அதில் கொடுக்க முடியாமல் போச்சு. ஸோ தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மோட்டார் ப்ளஸ் இந்த சோலார் பேனல் எல்லாமே வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார பேட்டரி வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் மேலேயே ஒரு சின்ன ஒரு அக்ரிலிக் சீட்டை வச்சு இதில் இந்த மோட்டாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டார் வந்து வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 4 ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. பாக்ஸ் உள்ளார என்ன இருக்குது, எப்படி வயரிங் பண்ணியிருக்கேன்றது இது உள்ளார பிடிச்சி காமிக்க போகிறேன். சைடில் வந்து சுவிட்ச் கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பம்ப் யூஸ் பண்ணுறதால இந்த க்ரீன் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது சிங்கிள் மோட்டர் மட்டும் ரன் ஆகும். இந்த ரெட் சுவிட்சும் சேர்த்து ஆன் பண்ணிங்கன்னா டபுள் மோட்டர் ரன் ஆகும். ஆன் பண்ணால் சிங்கிள் பம்ப் மட்டும் ரன் ஆகும். ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் டபுள் பம்ப் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் பாருங்கள். இதே இப்போ டபுள் பம்ப் ஆன் பண்ணுற பாருங்கள், இங்கே இன்னொரு சுவிட்ச் இருக்குது. ரெட் கலர் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது டபுள் பம்ப் ரன் ஆகும். இப்போ பாருங்கள், சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் பார்க்கணுன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது பாருங்கள். ஸோ இது டபுள் பம்ப் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பம்ப் மட்டும் ரன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சிங்கிள் பம்ப் மட்டும் ஃபஸ்ட் பம்ப் ரன் பண்ணாமல் டைரெக்டாக செகண்ட் பம்ப் ரன் பண்ணால் ரன் ஆகாது பாருங்கள். இப்போ இந்த 2 பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் பம்ப் செகண்ட் பம்ப்பு. இந்த செகண்ட் பம்ப் மட்டும் டேரெக்டாக ரன் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட் பம்ப் மட்டும் தனியாக ரன் பண்ணலாம், ஃபஸ்ட் பம்ப் மட்டும் தனியாக ரன் பண்ண முடியும். ஆனால் அதே நீங்கள் செகண்ட் பம்ப் மட்டும் தனியாக ரன் பண்ணால் ரன் ஆகாது. அது மாதிரி தான் வயரிங் கொடுத்துருக்கேன். வயரிங் எப்படி பண்ணியிருக்கேன் உள்ளே காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பம்ப் ரன் பண்ணலாம் பாருங்கள், ரன் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் பம்ப் சேர்த்து ஆன் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்த செகண்ட் பம்பில் வந்து நீங்கள் வண்டிலாம் வாஷ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். இந்த பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்கக்கூடியது தான். இந்த பட்டன்லாம் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் இந்த பாலிகார்பனேட் பாக்ஸை பிரித்து ஒயரிங்லாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பவர் சப்ளையும் கொடுக்கல, சோலார் சப்ளையும் கொடுக்கல, 13 வோல்ட் இருக்குது. இப்போ இதே பார்த்தீங்கன்னா சோலார் சப்ளை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சோலார் சப்ளை கொடுத்துருக்கேன், ஈவினிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் சோலார் கொஞ்சம் சார்ஜ் ஆகுது பாருங்கள், லேசாக சார்ஜ் ஆகுது. இதே கொஞ்சம் பீக் ஹவர்னால் உங்களுக்கு 14 வோல்ட் வரைக்கும் போகும். இது வந்து சோலார் கண்ட்ரோலர். இது வந்து எதுக்கான நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணால் மட்டும் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம். சோலார் பேனல் யூஸ் பண்ணாமல் வெறும் பேட்டரி சார்ஜர் மட்டும் போட்டு இதை சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் இந்த சோலார் கண்ட்ரோல் யூனிட் வந்து தேவையில்லை. சோலார் கண்ட்ரோல் யூனிட் வைக்கிறதால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்ன தனியாக சொல்கிறேன்.
நான் இதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன். இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் கடையெல்லாம் கிடைக்கும். நார்மல் பின் தான், நீங்கள் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுற மாதிரி பின் தான் இது. கனெக்டர் 12 வோல்ட் கனெக்டர் பின் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ இதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வந்து ஒயரிங் டயக்ராம் எப்படி கொடுத்துருக்கான்றதை உங்களுக்கு பிரித்து காமிக்க போகிறேன். இந்த பாலிகார்பனேட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்லைனில் கிடைக்குது. நான் இதில் வந்து நான் கொஞ்சம் ட்ரில்லாம் போட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் பிரிச்சா இது உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி இருக்குது. இது என்னோட பைக் யூஸ் பண்ண பேட்டரி தான். இந்த பேட்டரியை தனியாக வச்சுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 12 வோல்ட் பேட்டரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் டெர்மினல், இது மைனஸ் டெர்மினல். ப்ளஸில் வந்து எல்லோ கலர் வயரும், மைனஸில் வந்து பிளாக் கலர் வயரும் கொடுத்துருக்கேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சுவிட்ச் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் செட் பண்ணியிருக்கேன். டபுள் மோட்டர் அப்படின்றதா 2 சுவிட்ச் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் மோட்டர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சுவிட்ச் செட் பண்ணாலே போதும். நம்ம சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய இன்புட்டை இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். அந்த ஒயரு இந்த வழியாக வந்துட்டு சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவர் அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர் ரெட் கலர் ஒயரும் இருக்குது. இந்த ஒயரை நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்லேருந்து வர வேண்டிய இதுலேயே பார்த்தீங்கன்னா அம்புகுறி போட்டிருப்பாங்க. சோலார் பேனலோட சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ரெண்டாவது இருக்கக்கூடிய 2 டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோடது. பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் வந்து இந்த எல்லோ கலரும், மைனஸ் வந்து பிளாக் கலர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தா இந்த 3வது ரெட்டும் பிளாக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து இந்த சுவிட்சுக்கு போகுது. ரெட் கலர் வேறு இங்கேருந்து வந்து இது அப்படியே கனெக்ட் ஆகி இந்த சுவிட்சில் டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 4 டெர்மினல் இருக்கும். 4 டெர்மினல் இருக்குன்னா 2 ப்ளஸ் 2 மைனஸு. அதாவது ப்ளஸ் இன்புட் ஒன்றும் அவுட்புட் ஒன்றும், அதே மாதிரி மைனஸில் இன்புட் ஒன்றும் அவுட்புட் ஒன்று இருக்குது. இப்போது இந்த பிளாக் ரெட் ரெண்டுமே வந்து பேரலல் பண்ணியிருக்கேன். 2 லைனுமே பேரலல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ரெட்டு இந்த சுவிட்சுக்கும் போகுது, அதுலேருந்து மேலே இந்த சுவிட்சுக்கும் போகுது. அதே மாதிரி இங்கேருந்து வரக்கூடிய பிளாக்கும் இந்த சுவிட்சில் இந்த டாப்பில் கொடுத்துருக்கேன், இந்த சுவிட்சிலும் டாப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ணும்போது என்னென்னா எங்கள் சோலார் பேனல்லேருந்து வர சார்ஜ் வந்து பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். பேட்டரியில் இருக்கக்கூடிய பவரை இந்த இடத்துல இருக்கும். இதுலேருந்து நான் பண்ணுவோம் இந்த கண்ட்ரோல் யூனிட் எடுத்து சுவிட்சுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் சோலார் கண்ட்ரோல் பேனல் யூஸ் பண்ணல அப்படின்னா டைரக்ட் குவாலிட்டி டேரெக்டாகவே இந்த பேட்டரியில் கொடுத்துலாம். ரெட்டு வந்து பாசிட்டிவாகவும் பிளாக் நெகட்டிவாகவும் கொடுத்துலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது, பேட்டரி மட்டும் யூஸ் பண்ணுறதால. இப்போ நான் சோலார் பேனலும் சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி 3 சேர்த்து ஒரே ஆப்ஷனில் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நமக்கு டிசி பவர் தான் அப்படின்றாலும் கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பின் டைப் தான் இருக்கும். நம்ம வேணுன்னா இதை எடுத்துக்கலாம். திருப்பி இன்சர்ட் பண்ணுறதும் ஈஸி, ஜஸ்ட் புஷ் பண்ணாலே போதும். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஹார்ட்வேர்ஸை கிடைக்கிற சுவிட்சு தான். இதுக்கு இதே மாதிரி சுவிட்ச் தான் வைக்கணும்னு கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டுக்கு இருக்கிற மாதிரி சுவிட்ச் கூட வைக்கலாம். என்னென்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுக்கணுன்னா இந்த மாதிரி சுவிட்ச் வச்சா தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ரெட் கலர் ஒயரை பார்க்கலாம். இந்த க்ரீன் ரெட் வந்து நம்ம ஆல்ரெடி மோட்டாரில் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த ஒயர் தான். ஃபஸ்ட்டு ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கரண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அந்த ஒரு ஃபஸ்ட்டு மோட்டாருக்கு போகிறதும் செகண்ட் மோட்டாருக்கு போகிறதும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு மோட்டாரோட இந்த ரெட் கலர் வந்து ஃபஸ்ட் மோட்டாரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் மோட்டரோட க்ரீன் கலர் நெகட்டிவ் வந்து அது ஃபஸ்ட்டு சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏன் வந்து செகண்ட் சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணால் டேரெக்டாக ஆன் ஆகாது அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கரண்ட்டு ஃபஸ்ட் சுவிட்சில் மட்டும் தான் இருக்குது. செகண்ட் சுவிட்சில் பாசிட்டிவ் கரண்ட் நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் மோட்டர் மட்டும் ரன் ஆனால் தான் நமக்கு ப்ரெஷர் டெவலப் பண்ணோம். டேரெக்டாக செகண்ட் மோட்டர் ரன் ஆச்சுன்னா ஃபஸ்ட் மோட்டரில் வந்து தண்ணி இழுத்து உள்ளே கொடுக்காது. அதனால தான் ஃபஸ்ட் மோட்டர் ரன் ஆனால் மட்டும்தான் செகண்ட் மோட்டர் ரன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் மோட்டர் ரன் பண்ணாமல் எக்காரணத்தவங்களும் செகண்ட் மோட்டர் ரன் பண்ணக்கூடாது, ரன் பண்ண முடியாது. அப்படி ரன் பண்ணாலும் நமக்கு ப்ரெஷர் கிடைக்காது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் மோட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியும் அப்புறம் டபுள் மோட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த சிங்கிள் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறதுக்கும் பயிர்கள் தெளிக்கிறதுக்கும் பயன்படும். டபுள் மோட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி க்ளீன் பண்ணலாம், அல்லது நம்ம எதாவது ஃப்ளோர் வாஷ் பண்ணால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டபுள் பம்பை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டபுள் பம்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் பிரித்து காமிக்கிறேன். உள் பக்கம் பார்த்தீங்கன்னா 2 மோட்டார் தனித்தனியாக இருக்கும். இது ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் டயக்ராம்லாம் கொடுத்துருவோம். அம்புகுறி தான் வந்து அவுட்புட் அம்புகுறி. எந்த பக்கமாக அம்புகுறி போட்டிருக்கோ அது வந்து அவுட்புட்டு. நம்ம இந்த பக்கமாக வாட்டர் இன்சர்ட் ஆகி இது வழியாக போகும். இந்த இடத்துல தான் பிஸ்டன் இருக்கும். இங்கே வர்ற தண்ணியை இந்த பிஸ்டன் தான் வந்து ப்ரெஸ் பண்ணி வெளியே தள்ளும். இந்த இதில் அவுட்புட் இருக்கும். நம்ம இந்த அவுட்புட்டில் நம்ம எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த ஓஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 mm ஓஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 12 mm ஓஸில் நான் வந்து ஒரு சின்ன நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு 6 mm ஓஸை சொருகி கிளிப் பண்ணியிருக்கேன். எந்த லீக்கேஜும் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றாங்க. அது கொஞ்சம் கிளிப் நல்லா டைட் பண்ணிங்கன்னா லீக்கேஜ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ஓஸை மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு வச்சு கிளிப் வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக போய் ஃபிட் ஆகிக்கும்.
அதுக்கப்புறம் லீக்கேஜ் இருக்காது. இந்த பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோலார் பேனல் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை சோலார் பேனல் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த பேட்டரி மட்டும் வச்சு உள்ளார இது மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து ஒயரிங் கொடுத்து இந்த மோட்டார் ரெடி பண்ணிட்டீங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணி கூட எடுத்து வந்துக்கலாம். இப்போ இந்த கனெக்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம 12 வோல்ட் அடாப்டர் இருக்கு இல்லையா, நம்ம 12 வோல்ட் அடாப்டருக்கு வரக்கூடிய பின் தான். சாதாரண 12 வோல்ட் அடாப்டர் கூட வச்சு நம்ம இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு எப்படின்னு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். நார்மல் 12 வோல்ட் அடாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின் தான் இருக்கும் எண்டில். அந்த பின்னை வந்து ஜஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணிங்கனாலே நமக்கு இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சோலார் பேனல் தேவையில்லைன்னா அந்த சோலார் பேனல் கண்ட்ரோலரும் தேவையில்லை. சோலார் பேனல் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கோம். மாடி தோட்டத்தில் கொஞ்ச நேரம் தான் ஸ்ப்ரே பண்ணுவோம், பரவாயில்ல. ஆனால் இதே வந்து விவசாய நிலத்தில் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் ஸ்ப்ரே பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பேட்டரி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த சோலார் பேனல் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பகல் வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈவினிங் ஆகிடுச்சு பாருங்கள், சூரிய வெளிச்சமே கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக தான் இருக்குது, வெயிலே இல்லை, இருந்தாலும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சாச்சு. பம்பு ஒரு பேட்டரி நமக்கு பழைய பேட்டரி தான் கூட போதும். இந்த பேட்டரி வந்து தான் என்னோட பழைய பைக் பேட்டரி தான். அதே மாதிரி இந்த சுவிட்சு சின்ன சின்ன இந்த ஒயரிங் டயக்ராம்லாம் நம்மளே பண்ணோம்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஸ்ப்ரேயர் ரெடி பண்ண முடியும். அந்த ஸ்ப்ரேயரையும் நம்ம சோலார் பேனல் சேர்த்து வாங்கி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எஃபிஷியன்ஸாக இருக்கும். இப்போ இந்த சோலார் பேனலில் வெறும் இந்த ஸ்ப்ரேயர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய யூஸ் இருக்குது. இந்த பவரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க போகிறோம் வீட்டில் அப்படின்னா ஒரு 300 இருந்தால் போதும், நம்ம அந்த பவர் அடாப்டர் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சோலார் பேனல் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சோலார் பேனல் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோலார் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள். இதில் வந்து யூஎஸ்பி போர்ட் இருக்குது, இதில் வந்து மொபைல் சார்ஜும் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் அவுட்புட்டு பவர் சப்ளை எடுத்து நம்ம இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ மாடியில் வந்து நைட் டைமில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா லைட் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். நம்ம இன்செக்ட் லைட்டிங் ட்ராப் வந்து வச்சு இந்த பூச்சிகளெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளூ லைட் போட்டு ஒரு ட்ராப் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சோலார் பேனலும் வித் பேட்டரியோட ஒரு பம்ப் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அது கூட வாங்க தேவையில்லை. ஸோ அதுக்கும் ஒரு சின்ன சொல்யூஷன் இதிலே பண்ணலாம். இது ரெண்டும் வீடியோ தனியாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு மெட்டீரியலை வச்சு பல விதமான வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சோலார் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஸ்ப்ரே பண்ணுற நேரம் போக மீதி இருக்க நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பகல் நேரத்தில் ஃபுல்லாக இதில் பவர் ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த ஜென்ரேட் வந்து பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14.4 வோல்ட் ரீச் பண்ண உடனே கட் ஆஃப் ஆகிரும். அதுக்கு மேலே சூரிய வெளிச்சத்துலேருந்து பவர் கிடைச்சாலும் அது பேட்டரிக்குள்ளே போகாது, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேணா ஒர்க் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் நம்ம களைப்பு தெரியாமல் இருக்க ஏதாவது பாட்டு கேட்கணுன்னா கூட நம்ம கேட்கலாம். நான் என்னோடய மாடி தோட்டத்தில் நிறைய ஒர்க் பண்ணும்போது ஒரு பாட்டு கேட்குறதுக்காக மேலே ஒரு ஆடியோ செட் வச்சுருக்கேன். இந்த கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் பேட்டரியில் ரன் பண்ண முடியும். இல்லைனாலும் அந்த 12 வோல்ட் பேட்டரி இல்லாமல் வெறும் சோலார் பேனலில் மட்டும் கூட அது ரன் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு அதையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே பாடுது, நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம சோலார் பேனல் வச்சுருக்கிறதால நம்ம ஒரு சோலார் பேனல் வச்சு ஒரு ட்ரைவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வாஷ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் வந்து மாடியில் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் இன்செக்ட் ட்ராப்பாக பயன்படுத்தலாம். அல்லது இந்த மாதிரி பாட்டு நம்ம கலைப்பாக இருக்கும்போது கலைப்பு தெரியாமல் பாட்டு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சோலார் பேனலில் இவ்வளோ மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒயரிங் டயக்ராம் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இன்னும் இந்த லைட் செட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் இன்னும் பண்ணலை, அதை உங்களுக்கு பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த டயக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசி டயக்ராம் தான், அதனால் நமக்கு வந்து பெருசாக ஷாக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இது ரெண்டும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் டச் ஆனால் சின்ன ஸ்பார்க் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் டச் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா டச் ஆச்சுன்னா இதுக்குள்ளார சர்க்யூட் ஏதாவது போயிடும். மற்றபடி நமக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. சர்க்யூட் போச்சுன்னா திருப்பி செலவாகும் தேவையில்லாமல். இது தனியாக இந்த சோலார் கண்ட்ரோல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் தனியாகவும் இதோட கண்ட்ரோல் யூனிட் தனியாகவும் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் சோலார் பேனல் யூஸ் பண்ணல, வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பவர் சப்ளைலேருந்து எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனலும் தேவையில்லை, சோலார் கண்ட்ரோலரும் தேவையில்லை. நான் 3 ஆப்ஷனுமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணி ஈஸியாக செஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டத்துக்கு தேவையான செலவுகள்லாம் குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேலை எல்லாமே சுலபமாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்ப்ரேயரும் அதே மாதிரி தான். மாடி தோட்டத்துக்கு நம்ம ஒரு பூச்சி வெடி தெளிக்கிறோம்னா சாதாரண கை பம்பு வச்சு நம்ம தெளிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி ப்ரெஷர் பம்பு வச்சு நம்ம தெளிச்சோம்னா சீக்கிரமாகவே தெளித்து முடிச்சிட முடியும். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே சிங்கிள் பம்ப்லாம் காமிச்சிருந்தேன்.
டபுள் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து இந்த டபுள் பம்பை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட அதையும் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்த எலக்ட்ரிக்கல் டயக்ராம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எலக்ட்ரிக்கல் டயக்ராமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பேசிக் தெரியும்னா நீங்களே பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் பற்றி எந்த பேசிக் நாலேஜும் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மல் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறதால நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய வேலைகளை நம்மளால் குறைக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.